வணக்கம். இந்த வீடியோவில் 4% புதிய டிஏ, சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 59% அகவிலைப்படி உயர்வு சார்ந்து 2 குட் நியூஸ் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரத்தை பார்ப்போம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி மற்றும் உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது சார்ந்து விவரத்தை தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். 2025 ஜூலையில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த உயர்வு அதிகரித்த செலவை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPA தரவின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்கான AICPA புள்ளி விவரங்கள் மதிப்பாய்வு செய்த பின்பு டிஏவில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% ஒரு வாரத்தில் உயர்த்தப்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷனின்படி ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நடப்பாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை காலகட்டத்துக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு 55% நிர்ணயம் செய்யப்பட்டது. நடப்பாண்டு ஜூலை 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான அரையாண்டுக்கு 3% அல்லது 4% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிப்பு வெளிவரும். அப்படி 3 அல்லது 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டால் 58 அல்லது 59% மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயரும். அதன்படி மாதம் 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கும் ஒருவரின் அகவிலைப்படி 10,440 ரூபாய் அல்லது 10,620 ரூபாயாக உயரும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.